கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வரியிலான ஒரு துவாவை தான் சொல்ல போகிறோம். நீங்கள் அஸ்ர் நேரத்தில் இந்த அமலை செய்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு காலத்தில் ஓதியதாக இந்த வார்த்தை இருக்குது. இதை கொண்டு அழைத்த போது அல்லாஹுடைய உதவி வந்துச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பத்ருகளம் முதல் போர்க்களமாக இருக்குது. அது வெற்றி பெற்றனால அதனுடைய தாக்கம் இஸ்லாத்தில் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் பத்ருகளத்துக்கு அவங்க தயாராகவே இல்லை, இப்படி ஒரு போர் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தயாராகாத போது கூட அந்த போர் நடந்து அல்லாஹுடைய உதவியை கொண்டு 1000 வானவர்கள் வெற்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாங்க. அல்லாஹ் அதை பற்றி குர்ஆனில் தெளிவாகவே சொல்கிறான். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய வார்த்தை தான் இந்த ஒரு வரி சின்ன துவாவாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது எப்படிப்பட்ட காலகட்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் அந்த கஷ்டத்தையும் பார்க்கும்போது அந்த கஷ்டத்துக்கே அல்லாஹ் இப்படி ஒரு கூலியை கொடுத்துருக்கானா நமக்கும் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையோடு ஓதுவான். இப்போ நான் ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் பலன் கிடச்சிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும். இவங்க இப்படி ஓதி இவங்களுக்கு இதில் அமைஞ்சிருக்கா, அப்போ நாம்ளும் இந்த மாதிரி ஓதலான்னு தோணும்ல. அந்த மாதிரி நம்ம ஆர்வம் ஊட்டிக் கொள்வதற்காக அந்த நிகழ்வை பார்க்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் மதீனாவில் வசித்து வராங்க. அந்த சமயத்தில் மக்காவிலிருந்து என்ன பண்ணுறாங்க, திருட்டுத்தனமாக பொருட்களை எல்லையோரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமான பொருள் அவங்களோட பொருள் தான். ஆனால் வரி கட்டாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊருடைய எல்லையிலேருந்து கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே தெரியாமல் திருட்டுத்தனமாக போயிட்டு இருக்காங்க. அந்த தகவல் தெரிஞ்சிருது. தெரிஞ்சன்னும் போய் தட்டி கேட்கறக்காக போகிறாங்க. எப்படி நீங்கள் வரி கட்டாமல் எங்களுடைய ஏரியாவை கடந்து கொண்டு போவீங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. ஆனால் கேட்க போகும்போது தகவல் வந்துருச்சு. எப்படின்னா நம்மளை விசாரிக்க வர போகிறாங்கன்ட்டு. உடனே என்ன ஆச்சுன்னா அது போராக மாறுது. அப்போ இங்கிருந்து போகிறவங்களுக்கு தெரியாது நாம் போய் கேள்வி தான் கேட்க போகிறோம்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான், ஒரு போருக்கே ஏற்பாடு பண்ணிட்டான். கரெக்டாக வராங்க நபி அவர்கள் கேள்வி கேட்க, இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், அவர்களை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு படையவே இறக்குறாங்க. அதுதான் 1000 பேர் கொண்ட படை. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான், நபி அவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுக்குறான். நீங்கள் போங்க நபியே, நம்ம உங்களுக்கு வெற்றியை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு நபி அவர்கள் நபியோடு 313 பேர் சஹாபாக்கள்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நடு வழியில் தான் அவங்களுக்கு விஷயம் தெரியுது. தெரிஞ்சாலும் பின்வாங்காமல் சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ நாளைக்கு காலையில் போர், இந்த இடத்துல போர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணதுக்கு பிறகு இன்னைக்கு நைட்டு பூரா என்ன பண்ணுறாங்க, அவங்க துவா செஞ்சிட்ருக்காங்க. அப்படி அவங்க அந்த போருக்கு முந்தின நாள் இரவு முழுவதும் காலை ஃபஜ்ர் நேரத்துல எல்லாம் துவா செஞ்ச அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மாவா அத்தனி அல்லாஹும்ம ஆத்தி மாவா அத்தனி அப்படின்னு துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ் எனக்கு நீ வாக்களித்த வெற்றியை தருவாயாக, யா அல்லாஹ் எனக்கு நீ வாக்களித்த வெற்றியை தருவாயாகன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யா அல்லாஹ் இன்னைக்கு போர் வந்துருச்சு, எனக்கு நீ வெற்றியை கொடுத்துரு, நீ சொன்ன ஏனைய ஜெயிக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கொடுத்துரு, நான் என்ன பண்ணுவேன், இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிற கால் இருக்காதே, என்ன நம்பி வந்திருக்காங்களே சஹாபாக்கள்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த துவாவை தான். இந்த துவாவை சொல்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய உதவி வருது. அந்த போர் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் 1000 வானவர்களை 1000 எதிரிகளுக்கு பகரமாக இறக்கி அவர்களை என்ன பண்ணுறான், வெற்றி கொள்ள வைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 313 பேர் கலந்துருந்தாங்க. அதனால இந்த ஆயத்தை நீங்கள் 313 முறை ஓதுவது சிறந்ததுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஜ்ர் நேரத்துலேயும் நம்ம ஓதலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் ஓதிருக்காங்க. நீங்கள் அஸ்ர் நேரத்துலேயும் ஓதலாம். ஏன்னா காலை மாலை திக்ரு செய்வதற்கு சிறந்த நேரமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அஸ்ர் நேரத்துலேயும் உட்காந்து ஒரு 2 நாளைக்கு பொறுமையாக என்ன பண்ணுங்கள், இந்த அமலை செஞ்சு பாருங்கள். எந்த தேவைக்காக செஞ்சாலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அந்த ஒரு தேவை நிறைவேற்றப்படும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ நெருக்கடிகள் நம்மளை சூழ்ந்துட்டுருக்கு. ஏதாவது ஒரு உதவி வராதா, அல்லாஹ் திடீர்னு காணாத புறத்துலேருந்து ஒரு ஹெல்ப்பை கொடுக்க மாட்டானா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்லே. அந்த மாதிரி காணாத புறத்துலேருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் துவா செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதையே கொடுப்பானாக, ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இந்த வாக்காளர் படிவம் இப்போ நிரப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அதில் 1008 டவுட் நமக்கு இருக்குது. அதையெல்லாம் தெளிவாக எப்படி நிரப்பணும், என்னுடைய பெற்றோரெல்லாம் இறந்துட்டாங்க, நான் எப்படி அவங்க தகவலை கொடுக்குறது, அவங்க எஸ்ஐஆரில் இல்லவே இல்லை,
கடந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய சந்தேகத்துக்கு பதிலை நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோவாக போட்டுட்ருக்கோம். கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த லிங்க்கை, அந்த பிளேலிஸ்ட்டுடைய லிங்க்கை கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது டவுட்டோ அது எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்குமே தேவையானதுங்கிறனால நம்ம அதையும் தான் போட்டுட்ருக்கோம்.